பிரைஸ் தி லார்ட். யுத்தங்களை பற்றி பார்ப்போம். வெளிப்படுத்தல் 12:7 சொல்லப்பட்டிருக்கு, வானத்திலே யுத்தம், மிகாவேலுக்கும் அவருடைய தூதர்களுக்கும் வலு சர்ப்பத்திற்கும் சேர்ந்த தூதருக்கும் யுத்தம் நடக்கும். ஆனாலும் வலு சர்ப்பமும் அதன் தூதர்களும் வெற்றி கொள்ள மாட்டார்கள். 19:11 பரலோகம் திறந்திருக்க கண்டேன். பரலோகத்தில் ஒரு வெள்ளை குதிரையும் அதன் மேல் ஏறி இருக்கிறவர் உண்மையும் சத்தியமானவர் என்று எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிற இயேசு கிறிஸ்து. 14வது வசனத்தில் பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஸோ பரலோகத்தில் யுத்தமும் வெள்ளை குதிரை அவருடைய சேனை காணப்படும். ஆனால் பரலோகத்தில் ஈவன் சிருஷ்டிப்புக்கு முன்பாக நடந்ததான யுத்தத்தை குறித்து ஏசாயா ரெக்கார்ட் பண்ணி உள்ளார். 14வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 17 முடிய, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி, அதாவது லூசிபர், அவன் மிகுந்த பெருமையின் நிமித்தம் தரையிலே விழப்பண்ணினார். ஏனென்றால் அவன், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்று, மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று சொன்னபடியால் கர்த்தர் அகாதமான பாதாளத்தில் தள்ள பண்ணினார். அப்போஸ்தலனாகிய பவுல் இப்பொழுதும் நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிறதான ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து எபேசியர் 6வது அதிகாரம் 11வது வசனத்தில் எழுதியுள்ளார். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று. அதனால நம்ம அந்த போராட்டத்தை எதிர்கொள்ளவும் சகலத்தையும் செய்து முடிக்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானம் என்னும் ஆயத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடகம், ரட்சணியம் என்னும் தலைசீரா பட்டயத்தை, தேவ வசனமாகி ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நம்மை எச்சரிக்கிறார். ஆனால் இதே பரம எருசலேமில் ஒரு போராட்டம் கிடையாது, வார் கிடையாது, கண்ணீர், கவலை, துக்கம், யாருடனும் எந்த விதமான பிரச்சனையுமே நமக்கு இருக்க போவதில்லை. அந்த 1000 வருஷம் அந்த மாதிரி ஒரு உலகத்தை தான் ஆண்டவர் சிருஷ்டிக்க நினைத்தார். ஆனால் பாவம் உட்பிரவேசித்தது நிமித்தம் எல்லாமே மாறிவிட்டது. மனுஷன் அவருடைய சுய யோசனையின்படி எல்லாவற்றையும் செய்து இந்த உலகத்தை வனாந்தரமாக்கி விட்டான் பிசாசின் தந்திரத்தினால். Our Lord is going to restore everything and we are going to enjoy. வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 8வது வசனத்தில் கோகு மாகோகு யுத்தத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அதன் முடிவில் தீய திருத்துவத்தின் மூவரும் அக்கினி கடலிலே இருப்பார்கள். அதன் பின்பு பரம எருசலேம், புதிய வானம், புதிய பூமி சிருஷ்டிக்கப்படும். அல்லேலூயா, ஆமேன்.